வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு நாமக்கல். நம்ம ஆல்ரெடி காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டர்ஸ்லாம் பார்த்தாச்சு. யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் எது கூட ரிலேட் ஆயிருக்கும் அப்படின்னா ஓம்ஸ் லா கூட. ஓகேங்களா? ஓம்ஸ் லா என்ன சொல்றது அப்படி என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா ஐ directly proportional to V at constant temperature. இந்த ப்ரொபோர்ஷனலை கேன்சல் பண்றதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்றோம், அதுதான் ஆர். ஐ ஆர் இஸ் ஈக்குவல் டு வி. ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. ஓகேங்களா? ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் ஷேப், சைஸ். ஸோ உங்களுக்கு ஆர் வந்து விஐ சேஞ்ச் ஆகிறது மட்டும் சேஞ்ச் ஆகாது. உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க ஒரு ரெசிஸ்டரோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணாலும் இல்லை அதோட சைஸை சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு லெஸ் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு கரண்ட் ரொம்ப ஜாலியா ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் அந்த அளவுக்கு கரண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செய்யும். ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ணுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ரெசிஸ்டிவிட்டி. எல்லாருக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ்க்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் என்னதான்ப்பா டிஃபரன்ஸ், ஏன் நம்ம தனித்தனியா படிக்கிறோம் அப்படின்னு. ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி சொன்னோம், ஷேப் அண்ட் சைஸ்ல பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டிவிட்டிங்கிறது இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் மெட்டீரியல். ரெசிஸ்டிவிட்டி only depends on temperature and material. ஸோ இப்போ நீங்கள் ஒரு காப்பர்னு ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கு ஒரு ரெசிஸ்டிவிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் 1.3 ஆர் 2.3 இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காப்பர் மெட்டீரியல் எந்த ஷேப்க்கு கன்வெர்ட் பண்ணாலும் சரி, இல்லை என்ன சைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரெசிஸ்டிவிட்டி என்னவா இருக்கும், 1.3 தான் இருக்கும், அன்லெஸ் நீங்கள் அதோட டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு அயன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அயன் மெட்டீரியலுக்கும் ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்களோட ஷேப்பை மாற்றினாலும் சரி, சைஸை மாற்றினாலும் சரி, அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதுதான் என்னங்க ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி வந்து மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா அதை வந்து ரோன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. எல்ங்கிறது லென்த் of the resistor or material. இங்கிறது area of the material or resistor. ஓகேங்களா? ஓகே, இதோட யூனிட் என்ன அப்படின்னா யூனிட் ஆஃப் ரோ ஓம் மீட்டர். ஓகேங்களா? இப்போ ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ ரோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஆர் ஏ பை எல்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ நான் எப்படி எழுதலாங்களா, விஐ இன்டு ஏ பை எல். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கான்செப்ட் பார்த்தாச்சு. இதுக்கு ஓரியன்டா இருக்க நம்ம நீட் சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, a wire of resistance R is stretched to it double its length, find the new resistance. ஓகே, ஆர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ரோ எல் பை ஏ. நம்ம முன்னதான் இந்த ஃபார்முலா பார்த்தோம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரோட ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஒயரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டபுள் த டைம் ஸ்ட்ரெச் பண்றோம். அதாவது லென்த் எதுக்கு ஈக்குவலா மாறுதுன்னா 2Lக்கு ஈக்குவலா மாறிடுது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஏரியா ஆஃப் த மெட்டீரியல் உங்களுக்கு என்ன ஆகும், அதே அளவுக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம ஏ என்னவா சேஞ்ச் ஆயிடுதுங்க, எல் டேஷ்
ஏ டேஷ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஏ பை டூக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ஸ்ட்ரெச் பண்ண அந்த ஒயரோட உங்களோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் டேஷ் என்னவா இருக்கும் அப்படின்னா ரோ 2L divided by 2A by 2. ஓகேங்களா? ஸோ ஆர் டேஷ் which is equal to 4 rho L by A. இங்க பாருங்களேன், நம்ம ஆர் ஆல்ரெடி இங்க எழுதியிருக்கோம். ஆரோட வேல்யூ என்னவா இருக்கு? ரோ எல் பை ஏ. இங்கேயும் ரோ எல் பை ஏ தானே இருக்கு. அப்போ நம்ம எழுதிக்கலாம் ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 4R. ஆன்சர் ஃபைன் பண்ணியாச்சு. ஆன்சர் இஸ் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ ஒயர் ஆர் ஓம் if it is melted and stretched to n times. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுள் த டைம் சொல்லியிருக்காங்க. இங்க n டைம்ஸ் வந்து ஒரிஜினல் லென்த்தை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ் ஒயரோட ஆர் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னா ரோ எல் பை ஏவா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஸ்ட்ரெச்சடு ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் டேஷ் என்னவா இருக்குன்னா ரோ எல் டேஷ் டிவைடட் பை ஏ டேஷ். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல் டேஷ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா என் டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், எந்த அளவுக்கு எல் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏ என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெச்னா வந்து லென்த் இன்க்ரீஸ் பண்றதா அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஏ டேஷ் ஏ பை என்னா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆர் டேஷ் ஈக்குவல் டு ரோ என்எல் டிவைடட் பை ஏ பை என். இந்த என் வந்து இங்க மேல போயிடுங்களா? ஏன்னா இது வந்து டினாமினேட்டர்ல இருக்குங்கிறனால ரோ என் ஸ்கொயர் எல் பை ஏன்னு இருக்குங்களா? ஆர் டேஷ். இப்போ இது ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஆர் டேஷ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ரோ எல் பை ஏ. இந்த ரோ எல் பை ஆர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரோட ஈக்கு ஈக்குவலா இருக்குங்களா? அப்போ நான் இங்க ஆர் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? அப்போ ஆர் டேஷ் which is equal to n square r. The answer is B. Okay. Next நமக்கு கொடுத்திருக்க question என்னங்க? A wire of resistance 4 ohm is stretched to twice its original length. The resistance of a stretched wire would be. இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரெச்டு ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் டேஷ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 4 ஓம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆரோட வேல்யூ என்ன தெரியுங்க? ரோ எல் பை ஏ. ஓகே. இப்போ நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரெச்டு லென்த் எல் டேஷ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ட்வைஸ் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஏரியா வந்து என்னவா சேஞ்ச் ஆயிருக்கும்? ஏ பை டூவா சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் டேஷ் ஏ டேஷ். ஏன் நம்ம இந்த ரோவை வந்து கை வைக்கிறதே இல்லைன்னா நமக்கு தெரியும் ரோங்கிறது மெட்டீரியல் மாறினாதான் உங்களுக்கு ரோவோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இங்க வந்து நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? அதே ஒயர் தான் எடுத்து ஸ்ட்ரெச் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கான்செப்ட்ல பார்த்திருப்போம், ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த ஷேப்பை சேஞ்ச் பண்ணும் போதும் இல்ல சைஸை சேஞ்ச் பண்ணும் போதும் சேஞ்ச் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி அப்படி கிடையாது, அது மெட்டீரியல்ல சேஞ்ச் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா அதனாலதான் நம்ம ரோவை வந்து ரோனே வச்சுக்கிறோம், மத்த எல்லாத்துலயுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரோ 2L A by 2. இந்த 2 இங்க மேல போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆர் டேஷ் என்னவா மாறிடுங்க? ஆர் டேஷ் 4 ரோ எல் பை ஏ. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ரோ எல் பை ஏ இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம்ல, அது எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ நம்ம இந்த ரோ எல் பை ஏக்கு பதிலா இந்த ஆரை சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? ஆர் டேஷ் ஈக்குவல் டு 4R. இவங்க கொஸ்டின்லயே நமக்கு கொடுத்திருக்காங்க ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு, அது வந்து 4 ஓம். அப்போ ஆர் டேஷ் ஈக்குவல் டு 4 into 4 equal to 16 ohm. The answer is
டி. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு. The electric resistance of a certain wire of iron is R. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் ஒரு சர்டைன் ஒரு ஒயர் எடுத்திருக்காங்க. அந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? R. If its length and radius are both doubled. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? லென்த்தும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரேடியஸும் என்ன பண்ணியிருக்காங்க? 2 times அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்குங்க? இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எல் டேஷ், இது வந்து எல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஆர் டேஷா இருக்கும். இப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேங்களா? என்ன ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க? the resistance will be doubled and the resistance ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ரெசிஸ்டிவிட்டி தான். ஓகேங்களா? ஓகே, ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஹாஃப்டு. நமக்கு தெரியும் ரெசிஸ்டிவிட்டி எப்போ மட்டும்தான் சேஞ்ச் ஆகுங்க? மெட்டீரியல் அண்ட் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஹாஃப் அண்ட் த ரிமைனிங் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு. அப்போ இது வரலாம். அடுத்து இருங்க, the resistance will be half and the specific resistance will be doubled. அப்போ ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் இதுல சேஞ்ச் ஆகாது. அப்போ சி ஆப்ஷனும் நமக்கு கிடையாது. டி ஆப்ஷன் படிச்சிடலாங்களா? the resistance and the specific resistance will both remain unchanged. ஓகே, இப்போ அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுலயுமே வந்து ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி அண்ட் டில ஏதோ ஒன்னாதான் இருக்கும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் டேஷ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணா நம்ம பியா இல்ல டியாங்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணிட முடியும். ஓகே, நமக்கு தெரியும் ஆர் ரோ எல் பை ஏ. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து ஆர் கொடுத்திருக்கனால நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்கிள் எடுக்கணும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்னங்க? பை ஆர் ஸ்கொயர். ஓகே, அப்போ ரோ எல் பை ஆர் ஸ்கொயர், இது ஆரோட ஃபார்முலா. இப்போ ஆர் டேஷ் ஃபைண்ட் பண்ணலாம். ஆர் டேஷ் ஈக்குவல் டு ரோ எல் டேஷ் டிவைட் பை ஏ டேஷ். எல் டேஷ் என்ன சொல்லியிருக்காங்க? 2L இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ரோ 2L டிவைட் பை பை ஆர். அதே மாதிரி ஆர் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? 2 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ ரோ 2L பை 4 பை ஆர் ஸ்கொயர்ட். இதையும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு ஆர் டேஷ் என்ன வருங்க? ஆர் டேஷ் which is equal to 2 ரோ L by 2 பை ஆர் ஸ்கொயர். இந்த பை 2வை தவிர மற்றது எல்லாமே எடுத்துக்கோங்களேன். ரோ எல் பை பை ஆர் ஸ்கொயர்டு, இது வந்து நமக்கு ஆருக்கு ஈக்குவலா இருக்குங்களா? ஸோ அப்போ ஆர் டேஷ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஆர். அப்போ இதுல நமக்கு தெரிஞ்சதுங்களா, நியூ ஆர் டேஷ் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆரோட ஹாஃபா இருக்கும். இங்க பாருங்க, இதுல the resistance and the specific resistance will both remain unchanged. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேப் சேஞ்ச் பண்ணாலோ இல்ல சைஸ் சேஞ்ச் பண்ணாலோ சேஞ்ச் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கிடைச்சிடும்? பி ஆப்ஷன்ங்கிறத தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதுல சம்ஸ் எப்படி கேட்பாங்கிறதும் பார்த்தாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் ஈஸியா டீச் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம கண்டிப்பா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? பாய்.